நாம் இவ்வளவு நாட்கள் கட்டிக்காத்த கௌரவத்தை நம் தங்கை சிதைத்து விட்டாள். ஊரார் முன் நம்மை கேவலப்படுத்திய அவளை கொல்வதுதான் சரி என அவர்கள் முடிவு செய்தார்கள். மறுநாள் 6 அண்ணன்களும் தோட்டக்காட்டில் தயாராக நிற்கின்றார்கள். ஒரு அண்ணன் மட்டும் வீட்டிற்கு வந்து தங்கையிடம், தாயி, விறகு வெட்ட போக வேண்டும், தோட்டக்காட்டிற்கு விரைவாக வந்து சேர் என சொல்லிவிட்டு வேகமாக செல்கின்றான். காட்டில் அண்ணன் தம்பி 7 பேரும் ஆலமரத்து கிளைகளில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். குலசாமியிடம், எங்கள் குடும்ப கௌரவத்தை உடன் பிறந்தவள் சிதைத்து விட்டாள், அதனால் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், எங்களை மன்னித்துவிடு என சுடலையை வேண்டிக் கொள்கிறார்கள். இங்கு அண்ணன் அழைத்ததால் மாடத்தி ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு மழை வருவதற்குள் வந்துவிடலாம் என கிளம்புகின்றாள். வாசலில் அவள் நெற்றியில் இடித்துக் கொள்கிறாள். அவள் காட்டிற்கு வந்து விறகுகளை எடுக்கின்றாள். அந்த மரக்கிளையிலிருந்து மூத்த அண்ணன் கந்தையா பாண்டியன் கீழே குதித்து தனது வீச்சருவாளால் மாடத்தியின் தலையை வெட்டி எறிகின்றான். தலை மட்டும் தனியே போய் விழுகின்றது. திருவிழாவில் ஒரு வாலிபனுடன் நெருக்கமாக இருந்துள்ளாய், பூச்சிக்காட்டார்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள் என அண்ணன்கள் கத்தியதும் கோபம் கொண்ட அந்த தலை பேசியது. ஊர்க்காரர்கள் பேச்சை கேட்டு உங்கள் தங்கையே சந்தேகப்பட்டீர்கள், என் கணவனும் என் குழந்தைகளும் கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? சுடலைமாட சுவாமி, நீ இருப்பது உண்மையானால் நீரே இதை கேள் என சொல்லிவிட்டு கண்களை மூடுகின்றாள்.